நாங்குநேரி காவலர் ஆறுமுக பாண்டி மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்த போக்குவரத்து துறையின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காவலர்கள் பணிபுரியும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பு 3 ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடந்த 2021-2022 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அறிவித்துள்ள நிலையில், காவலர் ஆறுமுக பாண்டி அவர்களை இதுபோன்று துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? முதலமைச்சரின் இந்த மானிய கோரிக்கை அறிவிப்பு 3 ஆண்டுகள் கடந்தும் போக்குவரத்து கழகங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உடனடியாக இந்த அறிவிப்பு குறித்து அனைத்து மாவட்ட போக்குவரத்து கழகங்களுக்கும் தெரியப்படுத்துவதோடு, பணி செய்யும் மாவட்டங்களில் காவலர்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற அறிவிப்பை தமிழகம் முழுவதும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த சம்பவத்திற்காக காவலர் ஆறுமுக பாண்டி அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உட்பட எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். சவுக்கு சங்கர் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த போது தனது அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக பிசி பற்றி காவல்துறை தரப்பில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த 20ஆம் தேதி அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் 2 நாட்கள் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று மீண்டும் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் நீதிபதி செங்கமல செல்வன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். சவுக்கு சங்கர் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த போது தனது அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக பிசி பற்றி காவல்துறை தரப்பில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த 20ஆம் தேதி அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் 2 நாட்கள் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று மீண்டும் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் நீதிபதி செங்கமல செல்வன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சவுக்கு சங்கருக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே காவல்துறை துன்புறுத்தல் இருந்ததா என நீதிமன்றம் தரப்பில் கேள்வி எழுப்பிய போது, தனக்கு விசாரணையின் போது காவல்துறையினர் எந்த துன்புறுத்தலும் கொடுக்கவில்லை என சவுக்கு சங்கர் பதிலளித்தார். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் கோவை சிறைக்கு சவுக்கு சங்கரை காவல்துறையினர் அழைத்து சென்ற போது, மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கலைச்செல்வன் என்பவர் சவுக்கு சங்கருக்கு எதிராக சவுக்கு சங்கர் ஒழிக என கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சவுக்கு சங்கரும் பெலிக்ஸும் முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறாக பேசியதாகவும், இருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சவுக்கு சங்கரை தூக்கில் போட வேண்டும் என முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் சவுக்கு சங்கரை கோவைக்கு அழைத்துச் சென்றனர். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாத சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார். இவர் தனது கைது நடவடிக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதே போன்ற வழக்கில் கைதாகி இருந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால நிவாரணமாக ஜூன் 1 வரையில் ஜாமீன் வழங்கியது. மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை கருத்தில் கொண்டு இந்த ஜாமீன் அளிக்கப்படுவதாகவும் நீதிபதி அமர்வு குறிப்பிட்டனர். இதே தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வழக்கில் இடைக்கால நிவாரணம் கோரப்பட்டது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினர் தரப்பு கூறுகையில், அரவிந்த் கெஜ்ரிவால் கைதும் சோரன் கைதும் ஒன்றல்ல என்றும், வழக்கு விசாரணையின் போதே சாட்சிகளை கலைக்க ஹேமந்த் சோரன் முயற்சித்தார் என்றும் பல்வேறு வாதங்களை முன்வைத்தனர். இதையடுத்து இன்று இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு ஹேமந்த் சோரன் கைதுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஹேமந்த் சோரன் தரப்பு தாக்கல் செய்த மனு திரும்ப பெறப்பட்டது. கர்நாடகா மாநிலத்தில் வடமாநிலத்தை சேர்ந்த மருத்துவர் அதர்வ் தவார் என்பவர் வாடகை காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது புழுக்கமாக இருந்ததால் ஏசியை போடுமாறு ஓட்டுநரிடம் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த கார் ஓட்டுநர் ஏசி பழுதாக இருப்பதால் போட முடியாது என்று கூறுகிறார். தொடர்ந்து ஏசி போடுவதில் என்ன பிரச்சனை என்று மருத்துவர் அதர்வா கேட்க, இது கர்நாடகா, கன்னடம் மட்டும் பேசு, வேற மொழியில் எல்லாம் பேசாத என்று காட்டமாக கூறியுள்ளார். இதனை காரில் அமர்ந்தபடி வீடியோ எடுத்த அந்த மருத்துவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்து வருகின்றனர். பெங்களூருவில் வாடகை கார் ஓட்டும் ஓட்டுநர்கள் பெரும்பாலும் ஏசி போடுவதே இல்லை என்றும், கேட்டால் இதுபோன்றுதான் அலட்சியமாக நடந்து கொள்வதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, இது அவரின் தனிப்பட்ட கருத்து. ராஜீவ் காந்தி குறித்து ஆய்வு செய்து கருத்தை சொல்லியிருக்கிறார். தவிர அரசியல் ரீதியாக அவர் கருத்து சொன்னதாக நான் கருதவில்லை. திமுகவை ஆதரித்திருக்கும் காங்கிரஸ் கட்சியில் அவர் இருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் கூறியிருப்பாரே தவிர அரசியல் ரீதியாக கருத்துக்களை சொல்லியிருக்க மாட்டார். அவர் மனதில் பட்டதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 6ஆம் 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த கருத்தை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் என்று தெரியவில்லை. செல்லூர் ராஜு எல்லோரையும் வாழ்த்துவதில் தயங்க மாட்டார். அந்த வகையில் வாழ்த்திருக்காரே தவிர அரசியல் ரீதியாக வாழ்த்தியதாக நாங்கள் கருதவில்லை. அவர் அதிகமாக புத்தகம் படிப்பார் மற்றும் ஊடகம் பார்ப்பார். அதிலிருந்து கருத்துக்களை சொல்லியிருப்பாரே தவிர நாங்கள் தேசிய கட்சியை விரும்பவில்லை. பாஜகவை இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக அவைகளை விரும்புவதில்லை. அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. நாங்கள் விரும்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்று உணர்வு, தமிழ்நாட்டுக்கு என்று உரிமை பாதுகாப்பு தவிர எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் தவிர இந்திய அளவில் போராடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கான விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றார்.
பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அறிவித்துள்ளதாக அறிந்தேன். எங்கள் அலுவலகம் வரவிருக்கும் தேதியை முன்பே அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும். மேலும் வரும் அனைவருக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் குறித்த புத்தகமும் பரிசாக வழங்க இருக்கிறோம். எப்படி திமுகவும் காங்கிரசும் தமிழினத்திற்கே எதிரியாக விளங்குகின்றன என்ற காணொலியையும் அன்றைய தினம் சமூக வலைதளங்களில் பதிவேற்றவும் முடிவு செய்துள்ளோம். எனவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் அவர்கள் எங்கள் மாநில தலைமை அலுவலகம் வரவிருக்கும் தேதியை மட்டும் முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.